அனைத்து நண்பர்களுக்கும் வணக்கம். இன்னைக்கு இந்த வீடியோவில் இதை பற்றி பார்க்க போகிறோம்னா டுடே சீரியல் ரிவ்யூ பார் அண்ணா சீரியலில் அடுத்தடுத்து என்னென்ன சுவாரஸ்யமான நிகழ்வுகள் நடக்க போதா இன்றைக்கி இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். முன்னாடி நம்மளோட சேனலுக்கு முதல் முறையாக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, கூட பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், இந்த வீடியோ பிடிக்கலாம் டிஸ்லைக் பண்ணுங்கள். வாங்க ஃப்ரெண்ட்ஸ் வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி உங்களுக்கு சண்முகத்தை பிடிக்குமா, இல்லை பரணியை பிடிக்குமா, இல்லை முத்துப்பாண்டியை பிடிக்குமா, இல்லை எசிக்கு பிடிக்குமா, இல்லை ரத்னாவை பிடிக்குமா, இல்லை கனியை பிடிக்குமா, இல்லை நம்மளோட வில்லன் வெள்ளி கேரக்டரில் கூட சவுந்தரபாண்டியை பிடிக்குமான்ட்டு மறக்காம கமெண்ட்டில் சொல்லுங்கள். நம்மளோட அண்ணா சீரியலில் இப்போ என்ன ஆகிட்டுக்கிறேன், நம்மளோட பரணி அமெரிக்காவுக்கு போகிறதுக்காக பாஸ்போர்ட்டில் கொண்டு வந்து சண்முகம் பரணி ரூமில் வச்சுருந்தாங்க கபோர்டில். அந்த பாஸ்போர்ட்டை எப்படி வெளியே போயிடும் பரணி எப்படி வெளியே போகிறான்னு சொல்லிட்டு நம்மளோட கனி வந்து அந்த பாஸ்போர்ட்டை திருடி வச்சுக்கிறாங்க. இப்போ அந்த பாஸ்போர்ட்டை காணோன்னு சொல்லிட்டு மிகப்பெரிய பிரச்சனையாக போயிட்டுருக்கு சீரியலுக்குள்ளே. நம்மளோட சண்முகமும் என்ன பண்ணாங்கன்னா, நம்மளோட வீராவை கொண்டு போய் ஸ்டேஷனில் கொண்டு போய் விட்டுட்டு வரதுக்காக போயிட்டு இருந்தாங்க. அப்போ இங்கே ஒரு மிகப்பெரிய பூகம்பமே வந்துடுச்சு. கபோர்டில் தேடுறாங்க, அங்கே தேடுறாங்க, இங்கே தேடுறாங்க. ஒரு வழியாக நம்மளோட சீரியலுக்குள்ளே என்ன பண்ணிட்டு இருக்கிறாங்கன்னு தெரியாமலே நம்மளோட பரணி தேடிட்டே இருக்கிறாங்க. கடைசியில் கிடைக்கல. கடைசியில் வந்து ஒருத்தருக்கு ஒருத்தர் என்ன பண்ணாங்கன்னா, சண்முகம் தான் எடுத்திருப்பாங்கன்னு சொல்லிட்டு கன்ஃபார்ம் பண்ணி முடிவு பண்ணிட்டாங்க. ஆனால் எடுத்தது நம்மளோட கனி அது வழியுமே நம்மளோட வாயை திறக்கலை. கடைசியில் என்ன ஆச்சுன்னா, நம்மளோட சண்முகம் ஸ்டேஷன்லேருந்து வீராவை விட்டுட்டு வெளியே வந்ததுமே இங்கே வந்து பார்த்தா இப்படி ஒரு பிரச்சனையாக போயிட்டுருக்கு. கடைசியில் முத்துப்பாண்டியும் நம்மளோட சண்முகமும் அடிதடி சண்டையாகவே பெருசாக உருவாயிடுச்சு. நீ தான் மச்சான், நீ தான் எடுத்து வச்சிருக்கிற அப்படின்னு சொல்லிட்டு ஒழுங்காக கொடுத்துரு, யாரும் கேட்கறதுக்கு ஆள் இல்லையான்னு சொல்லிட்டு கடைசியில் நம்மளோட கனி பாப்பா ஒரே கத்தி நிறுத்துங்க, எல்லாரும் நிறுத்துங்க, உங்கள் பாஸ்போர்ட் தானே தேவைன்னு சொல்லிட்டு எடுத்துகிட்டு வந்து நம்மளோட பரணிக்கிட்ட கொடுத்தாங்க. நம்மளோட ரத்னா இதை பார்த்துட்டு எதுக்கு இந்த வேலையை செஞ்சேன்னு சொல்லிட்டு, பரணி எப்படி என்னை விட்டுட்டு போயிடலாம், அண்ணி வீட்டு விட்டு போகக்கூடாதுன்னு தான் இதை எடுத்து வச்சேன்னு சொல்லிட்டு பாசத்தில் எடுத்து வச்சது தெரியாமல் நம்மளோட ரத்னா பலார்னு கன்னத்தில் அடியும் விட்டுட்டாங்க. கடைசியில் நம்மளோட சண்முகம் தடுத்து நிறுத்திட்டாங்க ரத்னாவை. எதுக்கு அடிக்கிற, அவள் போகக்கூடாதுன்னு தடுக்கலை, பாசத்தில் தடுத்துட்டா அப்படிங்கிற ஒரு விஷயத்தை மென்ஷன் பண்ணிட்டு போனாங்க. நம்மளோட பரணி கொஞ்சம் ஃபீலிங்காக தான் இருக்கிறாங்க. ஆனால் நம்மளோட பரணி அமெரிக்காவுக்கு போவாங்களா இனிமேல் போக மாட்டாங்களான்ட்டு அடுத்தடுத்த எபிசோடில் தான் பார்த்து தெரிஞ்சுக்கணும். அந்த பக்கம் நம்மளோட ஏடிஎஸ்பி விஜயலட்சுமி என்ன பண்ணுறாங்கன்னா, நம்மளோட வீராவுக்கு அடுத்தடுத்து பிரச்சனையாக கொடுத்துட்டு இருக்கிறாங்க. டீ வாங்கிட்டு வர சொல்கிறது, வடை வாங்கிட்டு வர சொல்கிறது, பாத்ரூம் கழுவு சொல்கிறதுன்னு சொல்லிட்டு ஒரு எஸ்ஐன்னு கூட பார்க்காம எவ்வளோ வேலையை வாங்கிட்டு இருக்கிறாங்க. இதுக்கு முன்னாடி இந்த எஸ்ஐ வந்து செய்கிறனாலையுமே செய்யவும் விட மாட்டேங்கிறாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அடுத்து என்ன நடக்குதுன்னு அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், இந்த வீடியோ பிடிக்கலாம் டிஸ்லைக் பண்ணி நம்மளோட சேனலுக்கு முதல் முறை வரையும் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, கூட பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்.